أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين. மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னும் சில வாரங்களில் எம்மை நோக்கி அருள் நிறைந்த ரமலான் மாதம் வரவிருக்கிறது. அந்த மாதத்தை சிறப்பிக்கும் பொருட்டு அதனுடன் தொடர்பட்ட ஒரு தொடர் நிகழ்ச்சியை சலாமா சொசைட்டி இன்றிலிருந்து ஆரம்பித்து வைக்கின்றது. ரஜப் மாதது பிறந்தது முதல் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான் என்ற துஆவை நாங்கள் ஓதி வருகிறோம். ரஜப் மாதமும் இன்னும் சில தினங்களில் எம்மை விட்டு பிரிந்துவிடும். அடுத்ததாக வரவுள்ளது ஷஅபான் மாதம். ஷஅபான் என்பது ரமலானின் நுழைவாயில் என்ற தலைப்பில்தான் இன்றைய விரிவுரை நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக வளவாளராக இம்முடன் இணைந்துள்ளார் ஷேக் SA அப்துல் ஹலீம் ஷர்கி ஹசரத் அவர்கள். ஹசரத் அவர்கள் கொழும்பு ஜாஹிரா கல்லூரியின் ஆசிரியராகவும் கொழும்பு ஜமியத் உலமாவின் தலைவராகவும் செயற்படுவதோடு இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையில் நீண்ட காலமாக தொடர் நிகழ்ச்சி ஒன்றை செய்து வருகிறார். இன்று நாம் அவரிடமிருந்து ஷஅபான் மாதம் பற்றிய சிறப்பானதொரு உரையை செய்யுமடுக்கலாம் என்ற நம்பிக்கையுடன் ஹசரத் அவர்களை மேடை கழிக்கிறோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் அஸீஸ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா خالدين فيها لا يبغون عنها حولا. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية. رواه البخاري ومسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மூமின்களான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சலாமா சொசைட்டி அமைப்பின் தலைவர், நிறைவேற்ற குழு உறுப்பினர்களே, இந்த முபாரக்கான மஜ்லிஸிலே கலந்து பயன்பெற்று கொண்டிருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரம்பமாக அல்லாஹ்வுக்கு விருப்பமான இந்த நிகழ்வில் எங்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. இந்த அருமையான உன்னதமான பணி இன்றுபோல் என்று வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் தொடர்ச்சியாக நடந்து வருவதற்கு எல்லா வகையிலும் அல்லாஹு தஆலா அருள் பாலிப்பானாக. இவ்வாறான ஒரு அருமையான சமூக நிகழ்ச்சி, பயனுள்ள இவ்வாறான அமர்வை நடாத்துவதற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் யாரெல்லாம் பொருளாலும் செல்வத்தாலும் கருத்துக்களினாலும் தங்களுடைய அர்ப்பணிப்புகளினாலும் பங்காற்றி இதற்காகவே தங்களுடைய மூச்சையும் பேச்சையும்
செலவழித்து கொண்டிருக்கிறார்களோ அத்தகைய நல்லுள்ளங்களுக்கு அல்லாஹு தாலா நோயற்ற வாழ்வையும் நீளமான ஆயுளையும் நல்ல உறுதியான ஈமானையும் அல்லாஹ் கொடுத்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு எனக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை பெரும் பாக்கியமாக நினைத்து இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு தெரிந்த சில விடயங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துவதற்காகவே இந்த இடத்தில் உங்களுக்கு முன்னால் நான் எழுந்து நிற்கின்றேன். மதிப்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா காலங்களை படைத்தான். இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்த அல்லாஹ் இத்னா அஷர ஷஹரன் ஃபி கிதாபில்லா. வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலேயே அல்லாஹு தஆலா மாதங்களின் எண்ணிக்கை 12 அல்லாஹ் படைத்தான். ஏன் அல்லாஹ் மாதங்களை படைத்தான் என்றால், மனிதன் தன்னுடைய வாழ்வை கச்சிதமாக திட்டமிட்டு செயல்படுத்தி ஒரு அர்த்த புஷ்டி உள்ள ஒரு வாழ்க்கையாக அவனுடைய வாழ்வை அவன் அமைத்து கொள்ள வேண்டும். திட்டமிட்ட வாழ்க்கை பயனளிக்கும். திட்டமில்லாத வாழ்க்கை, மாலுமி இல்லாத ஒரு திசை இல்லாத ஒரு கப்பல் எதை நோக்கி செல்கிறதோ அந்த அழிவை நோக்கி செல்லும் என்பதைப் போல மனிதன் தன்னுடைய வாழ்வை திட்டமிட்டு கச்சிதமாக செயல்படுத்தி ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக அவனுடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா காலங்களை படைத்தான். அதில் ஒன்றுதான் 12 மாதங்களையும் அல்லாஹ் படைத்தான். அந்த 12 மாதங்களில் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள் மாண்புகள் மகத்துவங்கள் நிறைந்த சிறப்பான மாதமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார். சூரா தௌபா இது பற்றி பேசும். அந்த 4 மாதங்களில் 3 மாதங்கள் தொடர்ச்சியாகவும் 1 மாதம் இடைநடுவிலும் வரும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கின்ற ஹதீஸ். துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம் ஆகிய இந்த 3 மாதங்களும் தொடராக வருகின்ற மாதங்கள். ஜுமாதல் ஆஹிரா, ஷஅபான் இந்த 2க்கும் இடையிலே வருகின்ற இஸ்லாமிய 7வது மாதம்தான் நாம் இருக்கின்ற இந்த ரஜபுடைய மாதம். அல்ஹம்துலில்லாஹ், இன்று நாங்கள் ஹிஜ்ரி 1446ஆம் ஆண்டு புனிதமான ரஜபுடைய மாதத்தின் 21வது நாளிலே நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கிறோம். ஆரம்ப உரையின் போது அவர்கள் நினைவுபடுத்தியதைப் போல இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வார காலத்திற்குள் 8வது மாதம் ஷஅபான் எங்களை எல்லாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. ரஜபு மாதத்திற்கு எவ்வாறு இஸ்லாமிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் இடம்பெற்றதாக வரலாறு பேசுகிறதோ, அதே போன்று குறைவில்லாமல் ஷஅபானுடைய மாதத்திலும் இஸ்லாமிய வரலாறுகள் பதியப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கி இருக்கின்றோம். சிலவற்றை இந்த இடத்தில் ஷஅபானை பற்றி நான் பேசுவதற்காக விரும்புகிறேன். முஸ்லீம்களுடைய ஆரம்ப கிபிலா மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்திஸ். ஆரம்பத்திலே முஸ்லீம்கள் 16 மாதங்கள் அல்லது 17 மாதங்கள் அந்த பைத்துல் முகத்திஸை நோக்கித்தான் அவர்கள் கிபிலாவாக தொழுது அமல்களில் ஈடுபட்டு கொண்டு வந்தார்கள். முஸ்லீம்களுடைய ஆரம்ப கிபிலா ஃபலஸ்தீனில் இருக்கின்ற பைத்துல் முகத்திஸ். ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் தன் தோழர்களோடு உட்கார்ந்திருக்கிற போது அன்றைய காலத்தில் வாழ்ந்த மாற்று மத சகோதரர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சில கேள்விகளை கேட்டு திக்குமுக்காடச் செய்து பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நபி அவர்களை வாயடைக்கச் செய்து அவர்களை தலைகுனிய வைக்கலாம் என்று நினைத்து சில மாற்று மத சகோதரர்கள் சில குதர்க்கமான கேள்விகளை நபிகளாருக்கு முன்னால் வைத்தார்கள். அதில் ஒரு கேள்வி, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அல்லாஹுடைய ஒரு நபியாக உண்மையாக இருப்பீர்களேயானால் முஸ்லீம்களுக்கென்று ஒரு தனித்துவமான ஒரு கிபிலாவை உங்களுடைய அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாதா? அல்லது அவன் தருவானையானால் அதனை பெற்றுக்கொள்கின்ற தகுதிதான் உங்களுக்கு இல்லையா? இப்படியெல்லாம் கேள்விக்கு மேல் கேள்வி கணைகளை தொடுத்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதிலேதும் சொல்லாமல் வானத்தை அன்னார்ந்து பார்க்கிறார்கள். இது பற்றி அல்லாஹு தஆலா சூரா பக்ராவில் சொல்லுகிறான், கது நரா
தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா. நபியே, அந்த மக்கள் உங்களிடத்தில் கேள்வி கேட்டபோது நீங்கள் வானத்தை நோக்கி பார்த்தீர்களே, என்னுடைய பதில் என்னவாக இருக்கும் என்று தானே பார்த்தீர்கள். நீங்கள் பார்த்த பார்வை நாமும் பார்த்தோம். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். உங்களுடைய முகத்தை இன்றிலிருந்து இப்போதிருந்து மக்காவில் இருக்கிற மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள், உங்களுடைய கிபிலாவை நான் மாற்றிவிட்டேன் என்று கிபிலாவை அல்லாஹு தஆலா மாற்றிய மாதம் ஷஅபானுடைய மாதம் என்று இமாம் தஹாவி, இமாம் இக்ரிமா, இமாம் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா போன்ற உன்னதமான தப்சீருடைய முன்னிலையில் இருக்கக்கூடிய தலை சிறந்த ஆய்வாளர்கள் எங்களுக்கு சொல்லுகிறார்கள். அது ஒரு பிரபல்யமான இஸ்லாமிய சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பேருண்மை. ஆக கிபிலா மாற்றப்பட்ட மாதம் ஷஅபானுடைய மாதம். இரண்டாவது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முக்கியமான நிகழ்வு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்த போது சஹாபாக்கள் எல்லாம் நபிகளாரிடத்தில் வந்து சொன்னார்கள், நபியே நாயகமே, உங்களுக்கு சலாம் சொல்லுவது எவ்வாறு என்பது எங்களுக்கு தெரியும், ஆனால் உங்கள் மீது சலவாத்து சொல்லுவது என்பது எங்களுக்கு தெரியாது. கைஃப நுஸல்லி, எவ்வாறு நாங்கள் உங்கள் மீது சலவாத்து சொல்லுவது என்ற ஒரு கேள்வியை கேட்டபோது அதற்கு அல்லாஹு தஆலா பதில் சொன்னான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. சூரா அஹ்ஸாபில் இந்த அற்புதமான இறைவசனம் இறங்கி இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹும் அவனுடைய மலக்குகளும் அந்த நபியின் மீது சலவாத்து சொல்லுகிறார்கள். ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளை, நீங்களும் அந்த நபியின் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்ற இறை கட்டளை இறங்கிய மாதம் ஷஅபானுடைய மாதம் என்று தப்சீருடைய உலமாக்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். ஆக ஷஅபானுடைய மாதத்தில் இடம்பெற்ற மிக முக்கியமான ஒன்று இந்த இறை வசனம் இறங்கியது. இந்த இறை வசனம் இறங்கியதிலிருந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷத்தின் உச்சத்திலே இருந்தார்கள். அல் குர்ஆனில் இருக்கின்ற 6666 வசனங்களும் பொதுவான ஆயத்துக்கள். ஆனால் இந்த வசனம் மாத்திரம் அது வேறு யாருக்கும் அல்ல, எனக்குரியது என்று உரிமை கொண்டாடினார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக நபிகளாருடைய கீர்த்தியை, புகழ்ச்சியை இந்த உலகம் உள்ளவரைக்கும் மக்களுடைய நாவினால் பேசுவதற்கும் உள்ளத்தினால் சிந்திப்பதற்குமான ஒரு புகழ்ச்சிக்குரிய சலவாத்தை அல்லாஹ் சொல்லி காட்டிய மாதம் இந்த ஷஅபான் என்று அல் குர்ஆனுடைய விரிவுரை பேசுகிறது. மூன்றாவது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பதியப்பட்டிருப்பது அப்துல்லா இப்னு ஸுபைர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஸுபைர் இப்னு அவ்வாம் ரதியல்லாஹு அன்ஹு பிரபல்யமான ஒரு சஹாபியாக இஸ்லாத்தின் துவக்கத்தில் மக்கத்துடைய மண்ணிலே பலவாறான துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்தவர்கள் முதன்மையானவர்கள் ஸுபைர் இப்னு அவ்வாம் ரதியல்லாஹு அன்ஹு. அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர். அவர்களுக்கு பிறந்த பிள்ளைதான் அப்துல்லா இப்னு ஸுபைர் ரதியல்லாஹு அன்ஹு. அவர்கள் பிறக்கின்ற போதே ஒரு முஸ்லீமாக பிறந்தார்கள். அது இஸ்லாமிய வரலாறு. அது அத்தனை மக்களும் பிறந்து பல காலங்களுக்கு பிறகு பல வயதிலே அவர்களுக்கு ஏற்பட்ட வயதுகளின் போது உயர்ந்த வாழ்க்கையின் பலவாறான கட்டங்களின் போது இஸ்லாத்தை படித்தார்கள், புரிந்தார்கள், விளங்கியதற்கு பிறகு இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்தார்கள். பிறக்கின்ற போதே முஸ்லீமாக பிறக்கின்ற பாக்கியத்தை பெற்றவர்கள் அப்துல்லா இப்னு ஸுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் பிறந்ததும் இந்த ஷஅபானுடைய மாதத்தில். அல்லாஹு தஆலா ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலானுடைய மாதத்தில் நோன்பை நோற்றுக்கொள்ளுங்கள் என்ற நோன்பை அல்லாஹ் கடமையாக்கியது ஷஅபானுடைய இறுதி பகுதி. இறுதியாக ஷஅபான் பொதிந்திருக்கின்ற தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. இமாம் ஹுசைன் இப்னு அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே பிறந்தார்கள். மதீனாவிலே பிறந்தது இந்த ஷஅபானுடைய மாதம் என்பதனை வரலாறு சொல்லி காட்டுகிறது. மதிப்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த மாதத்தினுடைய மாண்பை, மகத்துவத்தை புரிந்தால்தான் நாங்கள் அடுத்தது என்ன செய்யலாம், அதற்கு நாங்கள் எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்கலாம், இவ்வளவு காலங்களாக அதை தவற விட்டு விட்டோம் என்ற கைசேதம் சில வேளைகளில் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு.
ஒன்றினுடைய பெருமதி தெரியவில்லை என்றால் அதை பற்றி விளங்குவதற்கு எங்களுடைய மனம் இடம் கொடுக்காது. ரமலானுடைய மாதத்தை விளங்கிய அளவுக்கு, துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்பம்சங்களை விளங்கிய அளவுக்கு, முஹர்ரம் மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களை விளங்கிய அளவுக்கு, ரபீஉல் அவ்வல் மாதத்தை விளங்கிய அளவுக்கு எம் சமுதாயத்தினர் இந்த ஷஅபானை விளங்க அதிக கரிசனை காட்டவில்லை என்பது ஒரு கவலைக்குரிய விடயமாகும். இது இஸ்லாமிய மாதத்தின் 8வது மாதம் ஷஅபானுடைய மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சஹாபாக்களுக்கு ஓதி காண்பிக்கின்ற ஒரு சூரா கஹ்ஃபினுடைய இறுதி வசனம் தான் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஓதி காட்டியது. இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், நிச்சயமாக ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்யக்கூடிய இறை விசுவாசிகளான மோமீன்கள் அவர்களுக்கு இருக்கிறது கானத் லஹும் ஜன்னாத் ஃபிர்தௌஸி நுஸுலா, ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்தை அல்லாஹ் சாலிஹான அமல்கள் செய்யக்கூடிய மூமீனான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். நீங்கள் சாலிஹான அமல்கள் செய்யுங்கள், உங்களுக்குரிய மகத்தான கூலி சுவர்க்கமாக இருக்கிறது என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றான். அந்த சுவர்க்கத்தினுடைய பெயரையும் எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறான். ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கம் என்று சொல்லுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அதிகமாக சொல்லுகின்ற போது சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சுவர்க்கத்தை கேளுங்கள், அந்த சுவர்க்கத்தை நீங்கள் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கமாக கேளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்திலே தான் நானும் இருப்பேன், என் முன்னால் வாழ்ந்து சென்ற நபிமார்களும் அங்குதான் இருப்பார்கள், சித்தீகீன்களான உண்மை பேசியவர்களும் அங்குதான் இருப்பார்கள், அல்லாஹுடைய பாதையிலே தங்களுடைய உயிரை அறப்போராட்டத்திலே கலந்து கொண்டு தங்களுடைய ஈமானிய இரத்தத்தையும் அந்த உயரிய உயிரையும் அர்ப்பணித்த இறை சுஹதாக்கள் அங்குதான் இருப்பார்கள். மட்டுமல்ல ஸாலிஹீன், வாழ்க்கையிலே நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள், இவர்களும் அங்குதான் இருப்பார்கள். ஆக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் தருவதாக வாக்களிக்கின்றான். இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், 2 நிபந்தனைகள் எங்கே அல்லாஹ் எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறான். ஒன்று, பரிபூர்ணமான ஈமானோடு வாழுங்கள், என் நிலையிலும் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், நான் அவனுடைய பார்வையில் இருக்கிறேன் என்ற சிந்தனையோடு வாழுங்கள். தனிமையில் இருந்தாலும் அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், இருளில் இருந்தாலும் அவனுடைய பார்வை என் மீது இருக்கிறது என்ற சிந்தனையோடு வாழுங்கள். எல்லா சந்தர்ப்பத்திலும் அவனுடைய கட்டளைகளுக்கு அவனுடைய கடமைகளுக்கு முதலுரிமை கொடுங்கள். அது ஈமானை சார்ந்தது. அருமை தோழர்களான சஹாபாக்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் எங்களுடைய கல்வியில் ஈமான் இருக்கிறது என்பதற்கு என்ன அடையாளம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எப்போதெல்லாம் அல்லாஹுடைய பெயரை கேட்கிற போது உங்களுடைய மெய் சிலிர்க்கிறதோ, அச்ச உணர்வு வருகிறதோ, உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய மாளிகைக்கு அடிக்கடி வந்து செல்லுகிறீர்களா? தொழுகைக்காக, ஏனைய சமூக விவகாரங்களுக்காக, கூட்டங்களுக்காக, சமூகத்தை பற்றி சிந்திப்பதற்கான ஆலோசனை கூட்டங்களுக்காக, இப்படியான பொது இடங்களுக்கு அல்லாஹ்வை சுஜூது செய்யக்கூடிய, அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய இடங்களுக்கு யாரெல்லாம் வந்து செல்லுகிறார்களோ அவருடைய உள்ளத்திலும் ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்று சொன்னார்கள். ஆக சமூக சிந்தனையோடு வாழக்கூடிய, பிறர் நலம் பேணக்கூடியவராக ஒருவர் வாழுகின்ற போது சுயநலமிகளால் இதனை சிந்தித்து கூட பார்க்க முடியாது. பிறர் நலம் பேணக்கூடியவர்களால் மாத்திரமே சமுதாயத்தினுடைய கவலையை தன்னுடைய உள்ளத்திலே சுமந்து கொள்ள முடியும். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், வஅமிலுஸ் ஸாலிஹாத், சாலிஹான அமல்கள் செய்யுங்கள், கானத் லஹும் ஜன்னாத், உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. ஃபிர்தௌஸினுடைய சொர்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு விருந்தாக தர காத்திருக்கிறான். அவனுடைய மிகப்பெரிய பரிசாக அல்லாஹ் தர இருக்கிறான். ஹாலிதீன ஃபீஹா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். குறிப்பிட்ட காலத்திற்கு அல்ல. ஃபிர்தௌஸ் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அல்லது 2-3 மாதங்கள் அப்படி அல்ல. ஹாலிதீன ஃபீஹா, முடிவே இல்லாத ஒரு காலத்தில் நீங்கள் அதில் வாழலாம். லா யப்கூன அன்ஹா ஹிவலா, அந்த ஃபிர்தௌஸினுடைய மெருகூட்டலை பற்றி அல்லாஹ் எங்களுக்கு சொல்லுகின்றான். அதற்குள்ளே சென்ற ஒருவர், இது எனக்கு போதும், இன்னுமொரு சொர்க்கம் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று அந்த ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலிருந்து வெளியேறுவதற்கு யாரும் விரும்ப மாட்டார்கள். அந்த அளவுக்கு மகோன்னதங்கள், மாண்புகள் நிறைந்த ஒரு சொர்க்கமாக அல்லாஹ் அந்த ஃபிர்தௌஸை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஆக அலுப்பு தட்டாத, வெறுப்பு ஏற்படாத,
போதும் என்ற மனமே இல்லாத, எந்நாளும் எக்காலமும் ஒருவர் நிரந்தரமாக வாழ்வதற்கு விரும்பக்கூடிய ஒரு சொர்க்கம்தான் அந்த ஃபிர்தௌஸினுடைய சொர்க்கம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த சொர்க்கத்தினுடைய வாரிசுகளாக நம்மை கபூல் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் பொழுது நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷஅபானுடைய மாதத்திலே காண்கிறார்கள். கண்டபோது நபி அவர்கள் நோன்பு நோற்ற நிலையிலே ஷஅபானிலே இருந்து கொண்டிருந்தார்கள். இன்னும் சில நாட்களுக்கு பிறகு அதே சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள். அப்போதும் நபி அவர்கள் நோன்பு நோற்ற நிலையிலே இருக்கிறார்கள். இந்நிலையை பார்த்த உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாரை பார்த்து, யா ரசூலல்லாஹ், லம் அரக தசூமு ஷஹ்ரன் மின ஷுஹூர், ஏனைய மாதங்களில் நோன்பு நோட்பதை விட இந்த மாதத்திலே ஷஅபானிலே அதிகமாக நோன்பு நோட்கக்கூடியவராக நான் உங்களை பார்க்கிறேனே, என்ன காரணம் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் அப்படித்தான். நபிகளாருடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏதாவது ஒன்றை காணுகிற போது அது அப்படியே தங்களுடைய உள்ளத்தோடு வைத்து கிரகிக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். சந்தேகத்தை உடனே கேட்டு தெளிவு பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் சஹாபாக்கள். ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவராக நான் உங்களை காணுகிறேன், என்ன காரணம்? அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ذَلِكَ ஷஹ்ருன், இந்த ஷஅபானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? يَغْفَلُ النَّاسُ عَنْهُ بَيْنَ رَجَبٍ وَرَمَضَانٍ, ரஜபுக்கும் இந்த ரஜபுடைய மாதத்திற்கும் ரமலானுக்கும் இடையிலே வருகின்ற இந்த ஷஅபானுடைய மாதத்தை பற்றி மக்கள் எல்லாம் அலட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய முக்கியத்துவத்தை புரியாமல் பொடுபோக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனைய காலங்களைப் போல விளையாட்டாக, வீணாக தங்களுடைய நேர காலத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வஹுவ ஷஹ்ருன் துர்ஃபஉல் அமால் இலா ரப்பில் ஆலமீன், ஒரு அடியானுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி காண்பிக்கப்படுகின்ற மாதம் இந்த ஷஅபானுடைய மாதமாக இருக்கிறது. ஃபஉஹிப்பு அன் யுர்ஃபஅ அமலி வ அன ஸாயிம், என்னுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி காண்பிக்கப்படுகிற போது நான் ஒரு நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனால் ஷஅபானுடைய மாதத்திலே நான் நோன்பு நோட்கிறேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ் சுனனு நசாயிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஆகும். நோன்பு நோற்றார்கள், என்ன காரணம்? 2 விடயங்களை இந்த சமுதாயத்தினருக்கு சொன்னார்கள். ஒன்று, இந்த மக்கள் இந்த மாதத்தை புரியவில்லை, நான் விளங்கிக் கொண்ட அளவுக்கு இந்த உம்மத்தினர்கள் விளங்கிக் கொள்வார்களேயானால் நோன்பு நோற்றுக்கொள்வதில் அதிகமாக கரிசனை காட்டுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். 2வது சொன்னார்கள், ஒரு அடியானுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. நாம் வர காத்து கொண்டிருக்கக்கூடிய ஷஅபானுடைய மாதத்தில். எனவே ஷஅபானுடைய மாதத்தில் அல்லாஹ் அவன் ஒவ்வொரு அடியானுடைய அமல்களையும் பார்க்கின்றான். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஃபஉஹிப்பு அன் யுர்ஃபஅ அமலி, என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிற போது, என் அமல்களை அல்லாஹ் பார்க்கின்ற போது, நான் ஒரு நோன்பாளியாக இருந்தால் என்னுடைய ரப் எவ்வளோ சந்தோஷப்படுவான். என்னுடைய அமல்களை அல்லாஹ் பார்க்கிற போது நான் ஒரு நோன்பாளியாக இருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியோடு என்னுடைய அமல்களை அல்லாஹ் கண்குளிர பார்ப்பான். அதனால் இந்த ஷஅபானில் நான் நோன்பு நோட்கிறேன் என்று நோன்பு நோட்பதற்கான காரணத்தை சொன்னார்கள். ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யசூம், இந்த ஷஅபானுடைய மாதத்தில் அவர்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக தொடராக நோன்பு நோட்பார்கள். இதை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நினைத்தார்கள், ஷஅபானுடைய மாதத்திலும் ரமலானை போன்று நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டதோ என்று நான் நினைக்கிற அளவுக்கு ஷஅபானுடைய காலங்களிலே பகலெல்லாம் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சில வேளைகளில் வயுஃப்திர் ஹத்தா நகுல் லா யசூம், சில நேரங்களில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை விட்டு விடுவார்கள், இனி பிடிக்கவே மாட்டார்கள் என்று நினைக்கிற அளவுக்கு விட்டு கொண்டே இருப்பார்கள் என்ற ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 2 ஹதீஸ்களை நாங்கள் நோக்குகின்ற போது 2 விடயங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ஒன்று, ரமலான் என்பது கடமையான நோன்பை நோட்பதற்கான காலம். அது ஃபர்லான நோன்பை நோட்பதற்கான பருவ காலம் அந்த ரமலானுடைய மாதம். அந்த ரமலானுடைய மாதத்தில்
நாம் நோன்பு நோற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அந்த நோன்பை நோட்பதற்கு எங்களுடைய உடல் அதற்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும், அதற்கு பக்குவப்பட வேண்டும். திடீரென விளையாட்டு ஒரு வீரன் விளையாட்டு மைதானத்தில் எழுந்து ஓட ஆரம்பிப்பானேயானால் அவன் பலவாறான உடல் உபாதைகளுக்கு அவன் ஆளாகுவான். பல நாள் பயிற்சிகளுக்கு பிறகு அவன் ஓடுகின்ற போது அவன் ஒரு எல்லையை அடைவான். அவனுடைய உடலுக்கோ அவனுடைய சுகாதாரத்துக்கோ அவனுடைய உயிருக்கோ எந்த ஆபத்தும் வரமாட்டாது. இதே போலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தினருக்கு பயிற்சி அளிப்பதற்காக இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நோன்பு நோற்றார்கள். மாதம் முழுவதும் ஷஅபானில் நோற்றார்களா என்ற கேள்வி வறுமையாக இருந்தால் இல்லை. பிறை 1 15 வரைக்கும் நோற்றிருக்கிறார்கள். ஷஅபானுடைய மாதத்தில் பிறை 1 15 வரைக்கும் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். சில மக்களுக்கு விதிவிலக்கு அளித்தார்கள். அவர்கள் யார் தெரியுமா? காலம் முழுவதும் வியாழனிலும் திங்களிலும் நோன்பு நோற்று வருகிறார்களே, இவர்கள் ஷஅபானுடைய மாதத்திலே கடைசி வரைக்கும் அந்த வியாழனிலும் திங்களிலும் நோற்று வரலாம். அதே போன்று கடந்த வருடத்தில் ஃபரலான நோன்பை நோட்பதற்கு அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் தகுந்த காரணங்களோடு போன வருஷம் ரமலானுடைய மாதத்தில் நோன்புகளை யாரெல்லாம் விட்டார்களோ அவர்கள் அந்த கலாவுடைய நோன்பை நோற்றுக்கொள்வதற்கு இறுதி சந்தர்ப்பமாக அந்த ஷஅபான் அமைந்திருக்கிறது என்ற ஹதீஸையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக ரமலானில் நாங்கள் முழுமையாக நோன்பு நோற்றுக்கொள்வதற்கான ஒரு பயிற்சி காலமாக இந்த ஷஅபான் எங்களிடத்தில் ஒரு பயிற்சி நோன்புகளை நோற்று எங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் பக்குவப்படுத்தி கொள்வதற்காக ரமலானுடைய மாதத்தில் உச்சகட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் முகமாக பகலெல்லாம் நோன்பு நோற்றி இரவேல நின்று வணங்கி அல்லாஹுவை நெருங்குவதற்கான வழிகளையும் அமல்களையும் உச்சகட்டமாக நாம் ரமலானுடைய காலத்தில் பயன்படுத்தி கொள்வதற்கான ஒரு பயிற்சி காலமாக பயிற்சி மாதமாக ஷஅபானை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அதனைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஷஅபானுடைய மாதம் என்பது ரமலானுக்கு எங்களை நாங்கள் தயார்படுத்த வேண்டிய ஒரு மாதமாகும். அந்த வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய மாதத்தை அடைகிற போது அருமை தோழர்களான சஹாபாக்களை பார்த்து சொல்லுவார்கள், அத்தாக்கும் ரமலான் ஷஹருன் முபாரக், பரக்கத் பொருந்திய அருள் நிறைந்த ஒரு மாதம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது, உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஃபரல்லல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல அலைக்கும் சியாமா, அல்லாஹு தஆலா அந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோட்பதை அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கி வைத்திருக்கிறான். துஃபத்தஹ் ஃபீஹி அப்வாபுஸ் ஸமா, அந்த முபாரக்கான அருள் நிறைந்த ரமலான் வறுமையாக இருந்தால் வானத்தின் கதவுகள் அனைத்தும் திறக்கப்படும். அதேனே அஸான்
மதிப்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆக வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்ற மாதம், சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா அலங்கரிக்கின்ற மாதம், நரகத்தை மூடப்பட்டு நரகத்தை விட்டும் மக்களை பாதுகாக்கின்ற மாதம், அதே நேரத்தில் மனிதனுடைய உள்ளத்திலே பலவாறான குழப்பங்களையும் ஊரியாட்டங்களையும் உண்டு பண்ணுகின்ற ஷைத்தான்களை விலங்கிடுகின்ற மாதமெல்லாம் அந்த ரமலான் தன்னகத்தை சுமந்து வருகின்ற ஒரு சிறப்பம்சமாகும். அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹு தஆலா நரக கைதிகளை விடுதலை அளிக்கின்றான். பல லட்சக்கணக்கான நரக கைதிகளை விடுதலை அளித்து நரகத்தை விட்டும் அவர்களை பாதுகாக்கின்றான். இப்பேற்பட்ட மாண்புகள் மகத்துவங்கள் நிறைந்த ஒரு ரமலானுடைய முபாரக்கான மாதம் உங்களை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று ஷஅபானுடைய மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து தலைப்பிறையை பார்க்கின்ற வரைக்கும் சஹாபாக்களுக்கு ரமலானை பற்றி ஆர்வமூட்டக்கூடியவர்களாக இருந்தார். இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக ரமலானுக்காக எந்த அளவுக்கு ஆசையோடு ஆர்வத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபா சமுதாயத்தினரை அவர்கள் ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு சமுதாயமாக உருவாக்கினார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, அருமை தோழர்களுக்கு ஒரு துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு மாதத்தை நீங்கள் அடைகின்ற போது அல்லாஹ்விடத்தில் அந்த மாதத்தினுடைய நலவுகளை கேளுங்கள். அந்த மாதத்தில் இருக்கின்ற தீங்குகள், பேராபத்துக்கள் எவைகளெல்லாம் எங்களுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடியதாக இருக்குமோ அவைகளிலிருந்து ஒரு மாதத்தின் துவக்கத்திலேயே அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்கள் ஒரு துஆவின் மூலமாக. அது எந்த துஆ தெரியுமா? ஒரு மாதத்தினுடைய தலைப்பிறை பார்க்கக்கூடிய நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் வத்தௌஃபீக் லிமா துஹிப்பு வதர்தா ஹிலாலுன் ருஷ்துன் பிகைர் ரப்பி வரப்புக்கல்லாஹ். இந்த துஆ அபூ தாவூத், நசாயி, திர்மிதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நாளாந்தம் நாட்டிலும் உலகத்திலும் பல்வேறுபட்ட நிகழ்வுகள் நடந்தேறி கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாட்டில் உள்ளவைகள். அனர்த்தங்களாக இருக்கலாம், விபத்துக்களாக இருக்கலாம், சேதங்களாக இருக்கலாம், கவலைகளை உண்டு பண்ணுகின்ற நிகழ்வுகளாக இருக்கலாம், அல்லது மனமகிழ்ச்சியை உண்டு பண்ணுகின்ற நிகழ்வுகளாக இருக்கலாம். இவைகளெல்லாம் எங்களுடைய எதிர்காலத்திலே நடைபெறும் என்பதனை அல்லாஹு தஆலா தீர்மானித்திருக்கிறான். ஆனாலும் கூட இந்த ரஜபுடைய பிறை 21வது நாளிலே நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கிறோம். ரஜபு மாதத்தின் தலைப்பிறை தென்பட்ட நாளிலேயே இந்த துஆவை நாம் ஓதிக்கொள்ளுகிற போது சில வேளைகளில் அல்லாஹு தஆலா எங்களுடைய துஆவினுடைய வலுவின் காரணமாக, எங்களுடைய துஆவினுடைய உயிரோட்டமுள்ள பிரார்த்தனையின் மூலமாக எங்களை சங்கடத்திலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் ஆழ்த்தக்கூடிய நிகழ்வுகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பதற்கு போதுமானவனா இல்லையா? அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான். எங்களுடைய ஈமானுக்கும் எங்களுடைய உடலுக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய பிறையாக இந்த மாதத்தினுடைய பிறையா அல்லாஹ் உதிக்கச் செய்வாயா. வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம். சலாமத்தாக, சாந்தியாக, அமைதியாக வரக்கூடிய மாதமாக எங்களுக்கு. அதனுடைய எதிர்கருத்து என்ன? குழப்பங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. மற்றவர்கள் எனக்கு அநியாயம் செய்வதிலிருந்து என்னையும் பாதுகாப்பாயாக. நான் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்வதிலிருந்து அவர்களையும் பாதுகாப்பாயாக. என்னால் மற்றவர்கள் சங்கடங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகுவதிலிருந்து யா அல்லாஹ் என்னையும் பாதுகாப்பாயாக, அவர்களையும் பாதுகாப்பாய். இருசாராருடைய பாதுகாப்பு ஒரு மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறது. இது வெறுமனே ரமலானுடைய தலைப்பிறைக்கு ஓதக்கூடிய துஆ மாத்திரமல்ல. எந்த மாதத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதத்தை காண்பதற்காக பிறையை பார்க்கிற போது அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பார்கள். தலைப்பிறை பார்க்கிற போது இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். ஒரு கணவன் தன் மனைவி பிள்ளைகளுக்கு இந்த துஆவை சொல்லிக் கொடுக்க வேண்டும். எல்லோரையும் கூட்டமாக குடும்பமாக வைத்து மனைவி பிள்ளைகளை வைத்து கொண்டு இந்த துஆவை சொல்லிக் கொடுக்கிற போது கணவனையும் பாதுகாப்பான், மனைவியையும் பாதுகாப்பான், பிள்ளைகளையும் பாதுகாப்பான், அந்த குடும்பமே வாழுகின்ற அந்த வீட்டையும் பாதுகாப்பான், அந்த குடும்பமே பயணிக்கின்ற வாகனத்தையும் பாதுகாப்பான், அந்த குடும்பத்தையே வாழ வைக்கின்ற பொருளாதாரத்தையும் வியாபார ஸ்தலத்தையும் எல்லாம் பாதுகாப்பானா இல்லையா?
எங்கே இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு தனி மனித பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துகிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மாதத்தின் ஆரம்பத்திலேயே நீ அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள் என்று சுயமாக வேண்டுமாறு எங்களை பார்த்து பணித்திருக்கிறார்கள். எத்தனை பேர் இந்த துஆவை நாங்கள் ஓதுகின்றோம்? ஆக ரஜபு கடந்து விட்டது, ஷஅபான் வரை இருக்கிறது, ஷஅபானுடைய பிறை தென்பட்டது என்ற செய்தி எங்களுக்கு அறிவிக்கப்பட்டால் இந்த துஆவை இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய ஹயாத் உள்ள வரைக்கும் ஓதுவதற்கு எங்களுடைய உள்ளத்தில் நாம் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஷஅபான் முடிகிறதா, முபாரக்கான ரமலான் எங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறதா, அந்த ரமலானுடைய மாதத்திலும் ஒன்றாக குடும்பமாக இருந்து ஓதிக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சி இருக்க வேண்டும். மனநம் இல்லை என்றாலும் கூட இன்றைக்கு புத்தகத்தில் இருக்கிறது, ஃபோனில் இருக்கிறது, தலைப்பிறையுடைய அந்த இதை பார்த்தால் எடுத்துக்கொள்ளேலும் ஓதிக்கொள்ளலாம். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எனவே ஒரு மாதத்தை ஷஅபானை அடைகிற போது இந்த துஆக்களை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். அதே போல ரமலானை அடைகிற போதும் இவ்வாறான நிலைமைகளில் நாங்கள் இந்த துஆவை ஓதிக்கொள்வதன் மூலமாக அந்த நிலைமைகளிலிருந்து, சங்கட நிலைமைகளிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம்தான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹதீஸ் ஒன்று இருக்கிறது, ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது, கருத்து. அது என்ன தெரியுமா? கான சஹாபா யதவஜ்ஜஹூன இலல்லாஹி பித்துஆ சித்தத அஷ்ஹுர். ரமலானை தன்னுடைய வாழ்க்கையில் அடைந்து கொள்வதற்காக சஹாபாக்கள் 6 மாதங்களாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பாங்க. ரமலானை அடைந்து கொள்வதற்காக அல்லாஹ்விடத்தில் சஹாபாக்கள் 6 மாத காலங்களாக துஆ கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்போ ரஜபுடைய பிறை தென்பட்டதிலிருந்து தான் எம்மில் பல பேர் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், யா அல்லாஹ் ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு வரக்கச் செய்வாயாக, வபல்லிக்னா ரமலான், ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று இந்த 20 நாட்களாகத்தான் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அருமை தோழர்களான உத்தம சஹாபாக்கள் 6 மாத காலங்களாக ரமலானை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரமலான் சென்றுவிடும், ஷவ்வால் வந்ததற்கு பிறகு அடுத்து வருகின்ற 6 மாதங்களும் அல்லாஹ் இடத்துல துஆ கேட்பார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா சுயாமனா வ கியாமனா வ ருக்குஅனா. ஒரு மாத காலம் நோற்றார்களை நோன்பு, அந்த நோன்பை அல்லாஹ் வீணாக்கி விடக்கூடாது, எங்களோட முகத்தில் தூக்கி எறிந்து விடக்கூடாது என்பதற்காக, அந்த நோன்பை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்பதற்காக மிகுதி 6 மாதம் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் கபூல் செய்வாயாக என்று கேட்கக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள் என்ற கருத்தை சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எவ்வளவு ஒரு ஆழமான அற்புதமான கருத்துக்களுடைய துஆக்களை சஹாபாக்கள் கேட்டிருக்கிறார்கள். அந்த சஹாபாக்கள் உயிரோட்டமுள்ள ஈமானோடு வாழ்ந்தவர்கள். அல்லாஹுடைய கட்டளைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையையும் தன்னுடைய தலைமேல் சுமந்தவர்களாக செய்யக்கூடிய அந்த ஆற்றலை பெற்ற அந்த சஹாபாக்களுடைய ஆர்வத்தை, கரிசனையை பாருங்கள். அந்த அளவுக்கு எங்களுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட பாக்கியங்களை சுமந்து வருகின்ற மாதம் ரமலானுடைய மாதம். அதற்கு பயிற்சி எடுக்கக்கூடிய காலமாக இந்த ஷஅபான் திகழ்கிறது. எனவே நாங்கள் வெறுமனே தொழுகையுடைய நேரத்தில் மாத்திரமல்ல, பயணத்தின் போது நாங்கள் அந்த ரமலானுக்காக துஆ செய்ய வேண்டும். வீட்டில் இருக்கிற போது ஷஅபானிலும் ரஜபிலும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை வேண்ட வேண்டும். எல்லா நிலைகளிலும் இந்த துஆவை நாங்கள் கேட்கிற போதுதான் நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்கப்பட்ட அல்லாஹ்வுடைய அருள் வளம், அவனுடைய செழிப்பு, அவனுடைய எல்லா வகையான அருட்செல்வங்களையும் நாங்கள் சுமப்பதற்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாக மாறலாம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஅபானுடைய மாதத்திலே ஒரு அருமையான துஆவை கேட்பார்கள். கருத்தாளமிக்க ஒரு துஆ அது. அல்லாஹும்ம ஜித்னா வலா துன்கிஸ்னா. யா அல்லாஹ், உன்னுடைய நிஅமத்துக்களை எங்களுக்கு இன்னும் இன்னும் அதிகப்படுத்துவாயாக, குறைத்து விடாதையா அல்லாண்டு துஆ கேட்பாங்க. என்னுடைய நிஅமத், அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு என்ன நிஅமத் செய்திருக்கிறான் என்பது எனக்கு தெரியும், அது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அல்லாஹ் என்ன நிஅமத் தந்திருக்கிறான் என்பது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். அதனால் அல்லாஹு தஆலா எல்லோரையும் இந்த பூமியிலே சமூக அந்தஸ்தோடு, பலவாறான செல்வாக்கோடு, செல்வத்தோடு எல்லோரையும் அல்லாஹ் வாழ வைத்து கொண்டு இருக்கிறான். எங்களை யாரையும் அல்லாஹ் வீணாக்கவும் இல்லை, எங்களை யாரையும் இழிவடைய செய்யவும் இல்லை, 4 பேருக்கு முன்னால் தலைகுனிய செய்கின்ற அளவுக்கு எங்களை அல்லாஹ் வாழ வைக்கவும் இல்லை. எங்களுக்கான ஒரு சமூக அந்தஸ்தை அல்லாஹ் தந்திருக்கிறானா இல்லையா?
இதைத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அல்லாஹும்ம ஜித்னா, நீ எங்களுக்கு தந்திருப்பது இது போதாது, இன்னும் அதிகப்படுத்து. அது செல்வமாக இருக்கலாம், செல்வாக்காக இருக்கலாம், சமூக அந்தஸ்தாக இருக்கலாம், ஆயுளாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. அல்லாஹும்ம ஜித்னா, யா அல்லாஹ் இன்னும் இன்னும் அதிகப்படுத்து. வலா தன்கிஸ்னா வலா துன்கிஸ்னா, யா அல்லாஹ் அதை குறைத்து விடாதே, நீ தந்தவற்றை எங்களிடத்திலிருந்து எடுத்து விடாதே. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சொத்துக்களையும் செல்வங்களையும் செல்வாக்கையும் நிஅமத்துக்களையும் அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுப்பான். கொடுத்த இறைவனுக்கு அதை எடுக்கவும் தெரியும் என்பதை நாங்கள் அனுபவ ரீதியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹிடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்த தவறுகளுக்கு பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு அல்லாஹிடத்தில் துஆ செய்யணும். யா அல்லாஹ், நீ தந்த நிஅமத்துக்களை எங்களிடத்திலிருந்து கலட்டி விடாதே. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக் வ தஹவ்வுலி ஆஃபியதிக் வ ஃபுஜாஅத்தி நிக்மதிக் வ ஜமீஇ சகதிக். 4 விஷயங்களிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளாந்தம் அல்லாஹ்விடத்திலே காலையிலும் மாலையிலும் பாதுகாப்பு தேடுவார்கள். அதில் ஒன்று என்ன தெரியுமா? நீ தந்த அருட்செல்வங்கள் நிஅமத்துக்களை எங்களிடத்திலிருந்து யா அல்லாஹ் நீ கலட்டி விடாதே. அந்த நிஅமத்துக்களில் ஒன்று உடல் ஆரோக்கியம். ஆரோக்கியம் போய்விட்டால் நோயாளியாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் தந்த நிஅமத்துக்களில் ஒன்று நாங்கள் சுவாசிக்கின்ற இந்த மூச்சு, எங்களுடைய பேச்சு, நாங்கள் வாழுகின்ற ஈமான், அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த ஈமானியத்தான் அடையாளம், இந்த ஹிதாயத், இவையெல்லாம் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்கள். ஆக உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமாக கேட்கக்கூடிய துஆ என்ன? உன்னுடைய நிஅமத்துக்களை, அருட்பாக்கியங்களை இன்னும் இன்னும் எங்களுக்கு அதிகப்படுத்து, தந்தவற்றை எங்களிடத்திலிருந்து எடுத்து விடாதையா அல்லாஹ். வ அக்ரிம்னா வலா துஹின்னா, எல்லா இடங்களிலும் எங்களை சங்கைப்படுத்தி எங்களை கேவலப்படுத்தி விடாதே. வ அத்தினா வலா தஹ்ரிம்னா, எங்களுக்கு இன்னும் தருவாயாக, உன்னுடைய ஹசானாவிலிருந்து யா அல்லாஹ் தடுத்து விடாதே என்ற ஒரு நீளமான துஆவை ஷஅபானுடைய மாதத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். உஸைத் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரன் உஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், இந்த ஷஅபானுடைய மாதத்தில், அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபத்தனா ஃபில் உமூரி குல்லிஹா, யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய உதவியை எங்களுக்கு தருவாயாக, தொட்ட காரியமெல்லாம் எங்களுக்கு வெற்றியுள்ளதாக, எங்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் பலாபலன்களை நாங்கள் அடையக்கூடியவர்களாக, எந்த விடயத்திலே நாங்கள் முயற்சி செய்கிறோமோ அந்த முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடையாமல் எங்களுக்கு வெற்றி உள்ளதாக எங்களுக்கு ஆக்கி தருவாயாக என்ற துஆவை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு சென்றபோது, நபிகளாருடைய பேர குழந்தை அல்லவா, அந்த குழந்தையை தன் மடியிலே உட்கார வைத்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே ஷஅபானுடைய மாதத்திலே கற்றுக் கொடுத்தார்கள். அது ஒரு பிரபலியமான துஆ. அது என்ன துஆ? அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் وعافني فيمن عافيت وتولني فيمن توليت وبارك لي فيما أعطيت وقني شر ما قضيت فإنك تقضي ولا يقضى عليك إنه لا يذل من واليت ولا يعز من عاديت تباركت ربنا وتعاليت. சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு துஆ இது. இது வெறுமனே நாங்கள் அந்த நேரத்துக்கு மாத்திரம் சுருக்கக்கூடிய துஆ அல்ல. இது ஹயாத் முழுவதும் கேட்க வேண்டிய துஆ. அந்த அளவுக்கு கருத்தாளமிக்க துஆ இது. ஒரு ஹாஜி முஹ்ரீமான நிலையிலே, ஹராமுடைய ஆடை அணிந்த நிலையிலே கஅபாவை பார்த்தவுடன் கேட்க வேண்டிய துஆ இது. ஹாஜி ஹஜ்ஜுடைய நிலைமையில் அரஃபால நிற்கிற போது கேட்க வேண்டிய ஒரு துஆ இது. இது வெறுமனே வித்ருடைய தொழுகையில் மாத்திரம் அல்லது சுபஹுல ஃபஜ்ர்ல மட்டும் ஓதக்கூடிய ஒரு துஆ அல்ல இது. அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத், யா அல்லாஹ் யாருக்கெல்லாம் நீ ஹிதாயத்தை நேர்வழியை காட்டினாயோ அந்த வழியிலே நீ ஹிதாயத்தை எனக்கும் தந்தல்வாயாக. வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத், யாரையெல்லாம் உன்னுடைய பெருங்கொடை கொண்டு மன்னித்தாயோ அப்பேற்பட்ட மன்னிப்பை பெற்ற நல்லவனாக யா அல்லாஹ் நீ என்னை ஆக்கி வைப்பாயாக. வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனி ஃபீமன் தவல்லைத், யாரையெல்லாம் நீ பொறுப்பேற்றுக் கொண்டாயோ அவர்களில் நீ என்னையும் பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. யா அல்லாஹ் என்னை கைவிட்டுடாத, எச்சந்தர்ப்பத்திலும் யா அல்லாஹ் என்னை மறந்துடாத,
என்னை கைவிட்டு விடாதே. ஃபீமன் தவல்லை, அடுத்தது என்ன தெரியுமா? சுஜூதில் விழுந்து விழுந்து கேட்க வேண்டிய 2 துஆக்கள். வபாரிக்லி ஃபீமா அதைத், எனக்கு என்னையெல்லாம் தந்திருக்கிறாய், அதில் நீ பறக்கச் செய்வாயா, அதை அதிகப்படுத்துவாயாக. வகினி ஷர்ரமா கதைத், என்ற தலையில் என்ன தீங்குகள், ஆபத்துக்கள், கஷ்டங்கள், பலாய், முசீபத்தில் வருமென்று என்னுடைய தலையில் கதிரில் எழுதியிருக்கிறாயோ அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் யா அல்லாஹ் நீ என்னை பாதுகாத்திடு. வகினி, என்னை பாதுகாத்திடு. ஷர்ரமா கதைத், எனக்காக நீ தீர்ப்பளித்திருக்கிறாயே. ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த துஆவிற்கு சொந்தக்காரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மடியில் உட்கார வச்சு தன் பேர குழந்தையை பார்த்து சொன்னாங்க, இதை அதிகமாக கேட்டுவாங்கன்னு சொன்னாங்க. அதுதான் குனூத் என்ற பெயரில் எங்களுக்கு மத்தியில் அது பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. ஆக இந்த துஆவை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஓதணும், கருத்தறிந்து ஓத வேண்டும். அப்போ தான் ஒரு உணர்வுபூர்வமாக இதைத்தான் அல்லாஹ் இடத்துல கேட்கிறேன், என்ற ரப்பிடத்தில் இதைத்தான் நான் கேட்கிறேன், நிச்சயமாக அவன் எனக்கு தருவான் என்ற நம்பிக்கை எங்களுக்கு பிறக்கும். கருத்து தெரியாமல் வாசிக்கிற போது, கருத்து தெரியாமல் நாங்கள் ஓதுகின்ற போது தான் உயிரோட்டம் இல்லாத ஒரு அமலாக, ஒரு துஆவாக அவைகள் எல்லாம் அப்படியே காற்றோடு அது கலந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆக இந்த துஆவை அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்து கேட்குமாறு சொல்லிக் கொடுத்த மாதம் இந்த ஷஅபானுடைய மாதமாக இருக்கிறது. ஏன் சொல்லிக் கொடுத்தார்கள் தெரியுமா? அடுத்து வருகிற ரமலான், இப்போ பாடமாக்கினா தான் அங்கே கேட்கலாம். ரமலானுடைய மாதம் என்பது வெறுமனே உண்டோம், படுத்தோம், எழுந்தோம், நோன்பு நோற்றோம், சஹர் செஞ்சோம், இஃப்தார் செஞ்சோம், நாட்கள் போகுது, எவ்வளோ அவசரமாக போச்சு, நேற்று தான் வந்த மாதிரி இருந்துச்சு, அப்படி அது சொல்லக்கூடிய காலம் அல்ல ரமலான். ஒவ்வொரு நேரம் பொறுமதியானது. ஒரு மனிதனுடைய உயிர் போனதற்கு பிறகு ரமலானுடைய நோற்ற நோன்பினுடைய கண்ணியத்தை, மாண்பை, நன்மைகளை ஒரு அடியான் விளங்கி கொள்ளுகிற போது அல்லாஹ்விடத்தில் சந்தர்ப்பம் கேட்பான். உலகத்துக்கு அனுப்பினால் நான் நோக்கக்கூடிய நோன்பைத்தான் உலகத்தில் நான் அதிகமாக நான் நோன்பு நோட்பதற்கு விரும்புவேன் என்று ஆசைப்படுவான். அந்த அளவுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு மாதம். அதனால தான் இந்த சஹாபாக்கள் எல்லாம் இந்த துஆவை ஷஅபானிலிருந்தே கேட்டுக்கொண்டு வந்தார்கள். காரணம் என்ன? கருத்தாளமிக்க இந்த துஆவை ரமலானுடைய மாதத்தில் கேட்க வேண்டும். ஏனென்றால் ரமலான் என்பது துஆவிற்குரிய மாதம். ரமலான் என்பது துஆவிற்குரிய மாதம். ஒரு அடியான் ஒட்டிய வயிறோடு நாவு காய்ந்த நிலையில் அல்லாஹ்விடத்தில் யா ரப்பி யா அல்லாஹ்னு சொல்கிறதுக்கு கூட முழுமையான ஆரோக்கியம் இல்லாத நிலையில் 2 கைகளையும் ஏந்தி கல்பால் அல்லாஹோடு உரையாடி கொண்டிருக்கிறான். கல்பால் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அதை கூட ரப்புல் ஆலமீன் மிக பெருமதி வாய்ந்த ஒரு பிரார்த்தனையாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். எனவேதான் ஷஅபான் என்பது நோன்புகள், சுன்னத்தான நோன்புகள் நோற்று உள்ளத்தையும் உடலையும் அதற்காக ரமலானுக்காக நாங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்வதைப் போல நாங்கள் அல்லாஹ் இடத்துல சில துஆக்களை கேட்பதற்கு மனனமிட வேண்டிய மாதம் ஷஅபானுடைய மாதம். அதை மனனமிட்டு கொள்ள வேண்டும். முடியவில்லையா? இவ்வாறான பொறுமதியான கருத்துள்ள இந்த துஆக்களை ஒரு பேப்பர்லையாவது எழுதி, ஒரு புத்தகத்திலேயாவது எழுதி வைத்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வர இருக்கின்ற சஹருடைய நேரம், இஃப்தாருடைய நேரம், 3 மனிதர்களுடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் தங்கு தடையின்றி கபூல் செய்யப்படும். அதில் ஒன்று அஸ்ஸாயிமு ஹத்தா யுஃப்திர், ஒரு நோன்பாளி நோன்பு நோற்ற நிலையிலிருந்து அவன் நோன்பு துறக்கின்ற நேரம் வரைக்கும் அவன் கேட்கின்ற அனைத்து பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்று சொன்னார்கள். தங்கு தடை இல்லை, திரையில்லாமல் ஒரு அடியானுடைய துஆ கபூல் செய்யப்படுகிறது என்றால் அவர் நோன்பாளிக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியம் அது. ஆக இவ்வாறான கருத்துள்ள துஆக்களை கேட்டார்கள், இமாம்கள் கேட்டிருக்கிறார்கள். எனவே தான் இவைகளை நாம் மனனமிட்டு கொள்ள வேண்டும். அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம்தான் ஷஅபானுடைய மாதத்தில் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ரமலானை வரவேற்றுக் கொள்வதற்காக அதுக்குத்தான் தௌபா நசூஹா, எங்களுக்கு ஒரு பரிசுத்தமான தௌபா எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், எல்லா நிலைகளிலும் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், நாளைக்கு என்ன நடக்கும் என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது.
என்ன அர்த்தம்? இன்றைக்கு நாங்கள் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் என்ன டைம் இருக்குத்தானே, வெள்ளிக்கிழமை ஒரு நாள் வந்தால் இன்ஷா அல்லாஹ் அதுக்கு நாங்கள் துவா செஞ்சு கொள்ளலாம், இஸ்திக்பார் செய்து கொள்ளலாம். அல்ல, அதற்கிடையில் செவ்வாய்க்கிழமை இருக்குது, புதன்கிழமை இருக்குது, எத்தனையோ நிலைமைகள் இருக்குது, எத்தனையோ இளவயது மரணங்கள் எங்களுக்கு இவைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே செல்லுகிறதா இல்லையா? இளவயது மரணங்கள் அதிகரித்து செல்லுகின்ற ஒரு காலத்தில் நாங்கள் இதை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். மௌத்துக்கென்ற ஒரு காலம் இல்லை. அன்றொரு காலம் இருந்தது. 90, 80, 70க்கு மேற்பட்டவர்களுடைய ஜனாசா செய்திகளை பார்த்தோம், கேட்டோம். இன்றைய காலங்களில் இளவயது மரணங்கள் அதிகரித்து கொண்டு செல்லுகின்ற காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய செய்திகளை பார்க்கிறோம். சாதிக்க துடிக்கின்ற இளைஞர்களுடைய மரண செய்தியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருமணம் முடித்த இளம் தம்பதிகளுடைய மரண செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். காலம் யாருக்காகவும் காத்திருக்காது, யாருக்காகவும் மௌத்தும் காத்து கொண்டிருக்காது. அந்த அளவுக்கு இளவயது மரணங்கள் அதிகரித்து கொண்டு செல்லுகின்ற இந்த காலத்தில் பாவம் செய்கின்ற அளவுக்கு வேகத்துக்கு நாங்கள் தௌபா செய்து கொள்ள வேண்டும். அதற்காக பாவம் செய்ய வேண்டும் என்பது அல்ல. செய்த பாவத்தை நினைத்து இரவையில் தூங்குறதுக்கு முன்னால் சில வினாடிகள், இன்றைக்கு காலையிலிருந்து என்ன எங்கே எப்படி என்ற சுய பரிசோதனை நாங்கள் எங்களுக்கே கேட்டுக்கொண்டு முடியுமான வரைக்கும் நினைவில் வச்சு கொள்கிறோம். பல பேரோட பேசினோம், பல பேரை பார்த்தோம், பல பேரை பற்றி பேசாமலும் பார்க்காமலும் சிந்தித்தோம். இப்படியான நிலைமைகளின் போது எங்களுக்கே விளங்குது, எங்களோட கல்பில் பாவங்களை நாங்கள் சுமந்திருக்கிறோம். தூக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னால் எங்களோட பாவங்களை அழித்து விட்டு தூக்கத்துக்கு போகணும். எப்படி போகிறது? அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அழகிய முறையில் உதுவெடுத்து கொள்ளுங்க. கண்களால் பார்த்த பார்வைகள் எல்லாம் அந்த தண்ணியோட கரைஞ்சி போயிடும். கைகளை கழுவுகிற போது கைகளால் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணிப்பீங்க, வாட்ஸ்அப் அனுப்பியிருப்பீங்க, அது இதில் செஞ்சிருப்பீங்க, கைகளால் செய்த பாவங்கள். இதைகளை நிரூபிப்பதற்கு உறுதிப்படுத்துறதுக்கு காலை நடந்து போயிருப்பீங்க. அவனை ஏசுறதுக்கு, பேசுகிறதுக்கு, ஒரு தவறை செய்கிறதுக்கு. காலை கழுவும் போது கால்களால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. உட்கார்ந்திருந்து சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு சொல்லுங்க. 100 செஞ்சிட்டீங்களா? கடல் நுரையை விட அதிகமான பாவங்கள் செய்திருந்தாலும் உங்கள் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தூங்குறதுக்கு முன்னால் பாவங்களை அழித்து விட்டு கல்பை பரிசுத்தப்படுத்தி விட்டு பிஸ்மிகல்லாஹும்ம அமூத்து அஹ்யான்னு தலையை கொண்டு போய் வைக்கணும். பிலோவில் எங்களோட தலையணியில் நாங்கள் நாளாந்தம் சந்திக்கின்ற சிறு மரணம், நாங்கள் தூங்குகின்ற தூக்கம், கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, நாளாந்தம் சந்திக்கின்ற மரணம் அது. சில பேருக்கு அதே நிரந்தரமாகி விடுகிறதா இல்லையா? காலையில் கண் விழிக்காமல் எத்தனை பல மக்களுடைய செய்தியை பார்க்கிறோம். எங்களுடைய நிலைமைக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? இந்த உலகத்தில் 100 வருடங்கள் 150 வருடங்கள் இந்த உலகத்தை கட்டி ஆள்வதற்காக நாங்கள் பிறந்திருக்கிறோம். தூங்குவதற்கு முன்னால் எங்களுடைய பாவங்களை எல்லாம் அழித்து விட்டு நாங்கள் செல்ல வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 தடவைகள் 100 தடவைகள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேட்பாங்க. அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். அரபியில் கேட்கலாம் அல்லது எங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் கேட்கலாம். ஒரு நாளைக்கு 70 தடவைகள் 100 தடவைகள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேட்குறாங்கன்னா நாங்கள் எந்த அளவுக்கு அதில் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாளாந்தம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம்தான் ஷஅபானுடைய மாதம் என்பது. ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக குர்ஆன் ஓதுவதற்கு பயிற்சி எடுக்கக்கூடிய மாதம். ஓதுவதற்கும் அதை பாடமாக்குவதற்கும் அவருடைய கருத்துக்களை விளங்குவதற்கும் நாங்கள் பயிற்சி எடுக்க வேண்டிய மாதம் ஷஅபானுடைய மாதம். ஒரு நாளைக்கு 17 தடவைகள் சூரா ஃபாத்திஹாவை ஒரு மனிதன் வாயால் ஓதுவதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அது சுன்னா அல்ல. 17 தடவைகள் ஓதுகின்றோம். ஒரு மனிதன் 10 வயதிலிருந்து ஓத ஆரம்பித்திருக்கிறான், தொழ ஆரம்பித்திருக்கிறான். அவருக்கு வயது இப்போ 55 வயது என்றால் 45 வருடங்களாக அவர் ஓதிக்கொண்டே வருகிறார். அந்த சூரா ஃபாத்திஹாவுடைய 7 ஆயத்துக்களுடைய கருத்துக்களை உங்களுக்கு யாருக்கு சொல்ல முடியும் என்று கேட்டால் இந்த சபையிலும் எங்களுடைய குடும்பத்திலும் யாரால் சொல்ல முடியும்? சூரா ஃபாத்திஹா 45 வருடங்களாக ஓதிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு 7 ஆயத்துக்கள்
மாலிகி யௌமித்தீனுடைய கருத்தை எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் எத்தனை பேருக்கு அதனுடைய கருத்துக்கள் தெரியும்? உலகத்தில் இருக்கின்ற எல்லா இடங்களுக்கும் சென்று வருகின்றோம், போன காரியத்தை கச்சிதமாக முடித்துவிட்டு வருகின்றோம். அந்த அளவுக்கு பல பாசைகளை படித்து விளங்கினோமோ இல்லையோ, 4 பேரோட கேள்வி ஞானத்தில் மூலமாக கேட்டு எல்லா நாட்டினுடைய பாசையும் விளங்கினோமா இல்லையா? அல் குர்ஆனுடைய இந்த பாசை நம்மில் பல பேர் இன்னும் விளங்கவில்லை, முயற்சி செய்யவில்லை. 7 வசனங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது என்று விளங்குவதற்கு என்ன எங்களுக்கு கஷ்டமா? அர் ரஹ்மானிர் ரஹீம், அவன் எப்படியானவன், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என்பது விளங்குவது கஷ்டமா எங்களுக்கு? மாலிகி யௌமித்தீன், நாளை கியாமத்துடைய நாளையில் அவன்தான் அதிபதியாக இருப்பான், அவன்தான் தீர்ப்பளிப்பான். நரகத்தையும் சொர்க்கத்தையும் தீர்ப்பளிக்கின்ற ரஹ்மான் அவன்தான், தீர்ப்பளிக்கும் அதிபதி அவன்தான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம், என்னுடைய இபாதத் எல்லாம் உனக்குத்தான் யா அல்லாஹ், வேறு யாருக்கும் அல்ல. இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஏகத்துவத்தினுடைய கலிமாவினுடைய வார்த்தை நாளமது. எத்தனையோ பல ரமலான்களை நாங்கள் கடத்தி விட்டோம், 40 வருடங்கள் நோன்பு நோற்றோம். ஒரு ரமலானில் ஒரு சூறாவினுடைய கருத்தை விளங்கினாலும் 40 வருடங்களுக்கு 40 சூறாக்களுடைய கருத்தை நாம் விளங்கி இருக்க வேண்டுமா இல்லையா? ஏன் நாம் விளங்கவில்லை? என்ன நியாயம் இருக்கிறது? அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்டால் அதுக்கு எப்படி நாங்கள் பதில் சொல்ல போகிறோம்? குற்றவாளிகளைப் போல் அவனுக்கு முன்னால் தலை குனிந்து நிற்கக்கூடியவர்களாக நாங்கள் ஆகிவிடப் போகிறோமா? ரமலானுக்கு முன்னால் எங்களை உடலாலும் உள்ளத்தினாலும் தயார்படுத்த வேண்டிய மாதம் இந்த ரஜபும் ஷஅபானும். பகல் வேளைகளாக இருக்கலாம், இரவு நேரங்களாக இருக்கலாம், ரமலானுடைய காலத்திலும் இதர காலங்களிலும் ஓதக்கூடிய சின்ன சின்ன சூறாக்களுடைய கருத்துக்களையாவது விளங்கி ஓதுவதற்கு ஒரு பயிற்சி எடுக்க வேண்டிய காலம் இந்த ஷஅபான் ரமலான். ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இதிலே நாங்கள் முழுமையான கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். அல் குர்ஆனுடைய விரிவுரையாளர்களில் முதன்மையானவராக எல்லா இஸ்லாமிய உலகத்தினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தப்சீருடைய முஃபஸ்ஸிர் தான் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள், அல் குர்ஆனை விளங்கி ஓதுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் அல் குர்ஆனில் இருக்கின்ற மிக நீளமான 2 சூறாக்கள், சூரா பக்கரா, இரண்டாவது சூரா ஆல இம்ரான், இந்த 2 சூறாக்களையும் கருத்து விளங்காமல் ஓதுவதை விட அல் காரிஅ மல் காரிஅ இந்த சூறாவையும், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா இந்த சூறாவையும் கருத்து விளங்கி ஓதுவது இருக்கிறது, பக்கராவையும் ஆல இம்ரானையும் கருத்து தெரியாமல் ஓதுவதை விட மேலானது என்ற ஒரு அற்புத கருத்தை சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆக குர்ஆனை ஓதுவதற்கு அது தடை அல்ல, ஓதக்கூடாது என்பது அல்ல. கருத்து விளங்கி ஓதுங்கள், சிந்தனையோடு ஓதுங்கள். அதில் ஒரு ஆயத்து வருகிறது, யௌமஇதின் துஹத்திஸு அஹ்பாரஹா. இந்த ஆயத்தை சஹாபாக்களுக்கு முன்னால் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே ஓதிக்கொண்டிருக்கும் போது சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, மல் அஹ்பாரஹா, அதாவது நாளை மறுமை நாளில் இந்த பூமி அல்லாஹ்விடத்தில் பேசும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நாங்கள் நடக்கின்ற, நாங்கள் ஓடுகின்ற, நாங்கள் படுக்கின்ற, நாங்கள் வியாபாரம் செய்கின்ற, நாங்கள் தொழில் செய்கின்ற எல்லா கூத்துக்களையும் போடுகின்ற இந்த பூமி நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பேசும் அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த ஆயத்தை ஓதி காட்டிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மல் அஹ்பாரஹா, இந்த பூமி அல்லாஹ்விடத்தில் பேசும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அது அப்படி என்ன பேச போகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? பூமி என்ன பேச போகிறது அல்லாஹ்விடத்தில்? பேசுவதற்கு அதற்கு என்ன செய்தி இருக்கிறது? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ் வ ரசூலுஹு அலம், அது என்ன பேசும் என்பது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும், எங்களுக்கு யாருக்கும் தெரியாது, சொல்லித்தாங்க நபியே நாயகமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் ஒரு நிலத்தின், ஒரு பூமியின் எந்த இடத்தில் ஒரு செயலை செய்தானோ அது சாட்சியோடு அல்லாஹ்விடத்தில் பேசும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு இடத்தில் நாங்கள் சுஜூது செய்தால் சுஜூது செய்த இடம் அல்லாஹ் இடத்துல சாட்சி சொல்லும்.
யாருமே தெரிஞ்சவங்க இல்லையே என்று தனிமையை பயன்படுத்தி ஒரு அசிங்கத்தை ஒரு மனிதன் செய்கிறான், ஒரு தவறை செய்கிறான், ஒரு பாவத்தை செய்கிறான். அந்த இடம் அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் மாட்டி கொடுக்கும். இதுதான் பூமி அல்லாஹ்விடத்தில் பேசும் என்பதற்கு அடையாளம் என்று சொன்னாங்க நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவைகளெல்லாம் சூரா மாயிதாவிலோ, சூரா தௌபாவிலோ, சூரா அராஃபிலோ கிடையாது. நாங்கள் ஓதக்கூடிய சின்ன சின்ன சூறாக்கள், இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, ஓதி பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. கல்பு கலங்கும், உடம்பு நடுங்கும், கண்களிலிருந்து கண்ணீர் வடியும். இந்த பூமியை, இந்த உலகத்தை அல்லாஹ் எந்த அளவுக்கு தன்னுடைய உள்ளங்கையில் வைத்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த பேருண்மையை விளங்கலாம் அதனுடைய கருத்து தெரிந்தால் மாத்திரம்தான். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், சிறிய சூரா, கொஞ்சம் கருத்தை விளங்கி பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சக்கராத்துடைய நேரத்தை எங்களுடைய கண் முன்னால் நாங்கள் விளங்கலாம். அழாமல் அந்த சூறாவை இதற்கு பிறகு ஓதவே மாட்டோம். அந்த அளவுக்கு நபிகளாருடைய மௌத்துக்கு முன்னால் 4 நாட்களுக்கு முன்னால் என்ன நடந்தது என்பதை படம் போட்டு காட்டுகின்ற சூரா ஃபத்ஹ் அல்லது சூரத்துன் நஸ்ர், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்துடைய மண்ணிலே சுற்றித் திரிகிற போது இஸ்லாத்தின் ஆரம்பத்திலே அபூலஹபும் அவனுடைய மனைவியும் எப்படியெல்லாம் தொல்லைகளும் துன்பமும் கொடுத்தார்கள் என்ற வரலாற்று பேருண்மையை சொல்லுகின்ற சூரா தப்பத் யதா அபீ லஹப். கருத்து தெரியாமல் ஓதுவதன் காரணமாக நாவுக்கு வருத்தம் இல்லாமல், உதட்டுக்கு அசைவில்லாமல் ஓதி முடித்துவிட்டு வேலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக அந்த நிலை தொடரக்கூடாது என்பதற்காக உங்களிடத்தில் நான் வலியுறுத்தி சொல்லுவதெல்லாம், ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு சூறாவுடைய கருத்தையாவது விளங்கி, எல்லா மொழிகளிலும் அதனுடைய தர்ஜுமாக்கள் எங்களுடைய கைவசம் நிரப்பமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நாங்கள் ஓதி விளங்குவதற்கான ஒரு காலமாக, பயிற்சி காலமாக இவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக முக்கியமாக கண்ணியத்திற்குரியவர்களை, நேரம் முடிந்து விட்டது. அல் ஈசார், சலஃபு சாலிஹின்களான நம் முன்னோர்களான நல்லோர்கள் ஷஅபானுடைய மாதத்தில் நோன்பு நோட்பார்கள், ரமலானுடைய காலத்திலும் நோன்பு நோட்பார்கள். ஆனால் நோன்பு நோற்று விட்டு இஃப்தார் யாரோடு வைப்பார்கள் தெரியுமா? சஹாபாக்கள், நம் முன்னோர்களான சலஃபுகள். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, தாவூது தாய் ரஹ்மஹுல்லா அவர்கள், மாலிக் இப்னு தீனார் ரஹ்மஹுல்லா அவர்கள், அஹ்மத் பின் ஹன்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே போல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் போன்ற முக்கியமான மூத்த பெரும் சஹாபாக்கள் எல்லாம் நோன்பு நோட்கக்கூடிய நேரத்தில் அல்ல, நோன்பு துறக்கிற இஃப்தாருடைய நேரத்தில் மிஸ்கீன்களோடு அவர்கள் உட்கார்ந்து இருப்பார்கள். மிஸ்கீன்களையும் யத்தீம்களான அனாதைகளையும் அவர்களுடைய இஃப்தாரோடு கூட்டு சேர்த்து கொள்வார்கள் என்று எங்களுக்கு இந்த தப்சீருடைய விளக்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நாங்கள் எங்கே பார்க்கின்றோம் என்றால், நிச்சயமாக நாங்கள் ஒரு திட்டமிட்டு கொள்ள வேண்டும். ஷஅபானுடைய காலத்தில் 1 to 15 வரைக்கும் சுன்னத்தான நோன்புகள் நோட்பதற்கு எங்களுக்கு சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் விசேஷமாக வரக்கூடிய 1 to 15 வரைக்கும் வருகின்ற வியாழனிலும் திங்களின் நோன்பு நோற்றுக்கொள்ளலாம். அதே போன்று ஐயாமுல் பீல் என்று சொல்லக்கூடிய வெள்ளை நாட்கள், பிறை 13, 14 மற்றும் 15 ஆகிய தினங்களிலே நோன்பு நோற்றுக்கொள்ளலாம். 3வது ஒன்று இருக்கிறது. யார் ஒருவருக்கு கடந்த ரமலானில் தகுந்த காரணத்தோடு ஒருவர் நோன்பை விட்டாரோ, அந்த கலா நோன்புகளை வீட்டில் உள்ள பெண்களுக்கு சொல்லி அவர்களை நோற்றுக்கொள்வதற்கான ஒரு இறுதி சந்தர்ப்பமாக இந்த ஷஅபான் இருக்கிறது. நாங்களும் ஆண்களும் தான் நோயின் காரணமாக, பிரயாணத்தின் காரணமாக நோன்பை விட்டிருந்தால் அடுத்த ரமலானுக்கு இந்த கலா நோன்போடு செல்ல முடியாது. அதற்கு முன்னால் நோற்றுக்கொண்டு அந்த கலாவை நிறைவேற்றுவதற்கு இறுதி சந்தர்ப்பமாக இந்த ஷஅபான் திகழ்கிறது. இந்த சுன்னத்தான நோன்புகளை 1 முதல் 15 வரைக்கும் நோற்றுக்கொள்வதுதான் சுன்னாவாகும். 15க்கு பிறகு நோற்றுக்கொள்வதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை. காரணம் என்னவென்றால், உடல் ரீதியான சில பலகீனங்கள், சோர்வுக்கு மனிதன் ஆளாகிவிட்டால் சுன்னத்தை நோன்பு நோற்க போய் அவன் ஃபர்லிலே அவன் பலகீனமாக ஆகிவிடுவான் என்பதற்காக 1 முதல் 15 வரைக்குமாக அதனை செய்வதற்கான ஆலோசனைகள், வழிகாட்டல்களை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த அரும்பெரும் பாக்கியம்தான் இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்துவிட்டு மரணிக்கக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக நாம் நம்முடைய ஆഖിറാவுடைய பயணம், நிரந்தர பயணத்தை நோக்கி பயணிக்கும் போது எங்களுடைய நன்மைகள் எங்களை வரவேற்பதற்கு காத்திருக்க வேண்டும். நாங்கள் முற்படுத்தி இருக்க வேண்டும். எங்களை நாங்கள் வாழ்ந்து மரணித்து நாங்கள் அங்கே செல்லுகிற போது, கபருக்கு செல்லுகிற போது, கபரில் கொண்டு போய் எங்களை வைக்கிற போது, எங்களை தலைமாட்டில் நாங்கள் தொழுத ஃபர்லான தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகள், நஃபிலான தொழுகைகள் எங்களோட தலைமாட்டில் வந்து உட்கார வேண்டும்.
இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. அல் குர்ஆனை இந்த நேரத்தில் தான் ஓத வேண்டும் என்பது அல்ல, எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல் குர்ஆனை ஓதலாம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபஜ்ருடைய நேரத்தில் குர்ஆனை ஓதுனீங்கன்னா அது நாளை மஹ்ஷரில் உங்களுக்கு சாஹிதாக சாட்சி சொல்லக்கூடியதாக வரும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே குர்ஆனை ஓதக்கூடிய மக்களுக்கு அது வலது பக்கத்தில் கபரில் வந்து உட்காரும். யாருக்கெல்லாம் நாங்கள் சதக்காக்கள் தர்மங்களை கொடுத்தோமோ, அள்ளி அள்ளி கொடுப்பதும் ஒரு சதக்கா தான், சிரிக்கிறதும் ஒரு சதக்கா தான், ரோட்டில் வலது பக்கமாக போகிறதும் ஒரு சதக்கா தான், வீட்டுக்கு போய் மனைவிக்கு சலாம் சொல்கிறதும் பிள்ளைகளை பார்த்து சிரிக்கிறதும் சதக்கா தான், தாய் தகப்பனுக்கு ஒரு தண்ணி எடுத்து கொடுக்கறதும் சதக்கா தான். ஆக சதக்கானுடைய வாசல் பெரும் வாசல். யாரெல்லாம் இந்த சதக்கா என்கின்ற நன்மைகளை அதிகமாக செய்தார்களோ அது இடது பக்கமாக வந்து உட்கார்ந்திருக்கும். இப்படியான நன்மைகளை நான் இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் குறுகிய கால வாழ்க்கைக்குள் செய்வோமையாக இருந்தால் நிச்சயமாக மக்பரா கபருடைய வாழ்க்கை எங்களுக்கு பிரகாசம் உள்ளதாக இருக்கும். அது எங்களுக்கு தனிமை அல்ல, இனிமையானதாக இருக்கும். அது யாருக்கோ வேண்டிய வேதனைகளையும் அதாபுகளையும் கொடுப்ப காத்து கொண்டிருக்கும். எங்களை அதிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். எனவே கிடைத்திருக்கிற இந்த உலக வாழ்க்கை ஒரு குறுகிய கால வாழ்க்கையை சந்தர்ப்பம் கிடைக்கிற போது சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்தி அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்திருக்கிற அந்த உன்னதமான ஃபிர்தௌஸுடைய வாரிசுகளாக வாழ்வதற்கு இந்த உலக வாழ்க்கை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வோமாக. அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இவ்வாறான ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த இந்த சலாமா சொசைட்டிக்கு மனமாற நன்றி தெரிவித்து அவர்களுக்காக துஆ செய்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெரும் பாக்கியம் பொருந்திய ஒரு மாதத்தை நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அந்த ரமலான் மாதத்தில் சிறப்பாக செயற்படுவதற்கு ஷாபான் மாதத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி எவ்வளவு முக்கியம் என்பதை ஷேக் அவர்கள் தனது உரையில் எமக்கு சொல்லித்தந்தார்கள். அத்துடன் நிறைய துஆக்களையும் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். அந்த துஆக்களை நாங்கள் எழுதி மனனமிட்டு எதிர்வருகின்ற ரமலான் மாதத்தை சிறப்பான ஒரு ரமலான் மாதமாக அடைந்து கொள்வதற்கு, அதில் நிறைய நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு வல்ல அல்லாஹ் நாயன் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்ற துஆவோடு இன்றைய நிகழ்வை நடத்தி தந்த ஷேக் SA அப்துல் ஹலீம் ஷர்கி ஹஸ்ரத் அவர்களுக்கு சலாமா சொசைட்டி சார்பாக எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதுடன் இன்றைய அமர்வு அவர்களுடைய மீசானுல் ஹசனாத்தில் பாரமான ஒரு விடயமாக இருக்க வேண்டும் என்று துஆ செய்வதோடு இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரின் அடுத்த நிகழ்வு அடுத்த திங்கட்கிழமை ரமலானும் இலங்கை முஸ்லிம்களின் கலாச்சாரம் என்ற தலைப்பில் இடம்பெற இருக்கிறது. அதிலும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு உங்களை அழைத்து இன்றைய நிகழ்வுகளை முடித்துக் கொள்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஜஸாக்குமுல்லாஹு கைரன்.